தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமை மீண்டுமாக நம்முடைய இதயங்களை இயேசுவினுடைய திரு இருதயத்தின் பால் திருப்பி அவரை போல தூய்மையான எண்ணங்கள் உள்ள மக்களாக வாழ இந்த பலியிலே மன்றாடுவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவினுடைய திரு இருதய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தினமாக இருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய அர்ப்பணத்தை இயேசுவுக்கு, இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நாம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கின்றது. வெறுமனே வார்த்தை அளவிலே மட்டும் நாம் இயேசுவினுடைய திரு இருதயத்தின்பால் அன்பு கொண்டிருக்கிறோம் என்று இராமல் அதனை நம்முடைய வாழ்வாக மாற்றவும் முயற்சி செய்வோம். இயேசுவினுடைய திரு இருதயம் மற்றவர்களை அதிகமாக தேடி அன்பு செய்யக்கூடிய ஒரு இருதயமாக இருந்தது. நாமும் அப்படிப்பட்ட மனநிலையை நம்மிலே வளர்த்து கொள்ள, மற்றவர்களுக்கு உரிய அன்பை மதிப்பை கொடுத்து வாழ தேவையான வரம் வேண்டி இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தாவீதின் குடும்பத்திலிருந்து இஸ்ரேல் குலம் பிரிக்கப்பட்டது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறை வசனங்கள் 29 முதல் 32 முடிய. அதிகாரம் 12 இறை வசனம் 19. ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாக கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்திருந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன், என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வசனங்கள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார்.
இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர் மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதவர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு காது கேளாத திக்கி பேசுகின்ற அந்த மனிதருக்கு சுகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வை குறித்து நாம் வாசித்தோம். இயேசு அந்த மனிதனுக்கு 2 விதமான சுகங்களை கொடுக்கின்றார். முதல் சுகம் அவருடைய உடல் சார்ந்த சுகம். காது கேளாதவர், சரியாக வாய் பேச முடியாதவர், அவருக்கு உடல் சார்ந்த தளத்திலே அவரை தொட்டு, அவருடைய காதுகளை தொட்டு, நாவை தொட்டு இயேசு அவருக்கு முழுமையான சுகத்தை கொடுப்பதாக பார்க்கிறோம். இயேசுவினுடைய இந்த குணப்படுத்துதல் தொடக்கத்திலே கடவுள் மனிதனை படைத்தபோது இருந்த அந்த ஒரு படைத்தலுக்கு மிகச்சிறந்த உதாரணமாகவும் இருக்கின்றது. தொடக்கத்திலே கடவுள் மனிதனை படைத்த பொழுது தன்னுடைய கரங்களால் மண்ணை எடுத்து அதிலே அதனை மனிதனாக உருவாக்கி அவருடைய மூச்சு காற்றை ஊத மனிதன் உயிருள்ளவனானான் என்று பார்க்கிறோம். கடவுளுடைய தொடுதலோடு மனிதன் அங்கே உருவாகிறான். இங்கே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த புதுமையிலே நாம் பார்க்கிற பொழுது அவருடைய ஒரு ஸ்பரிசம், ஒரு தொடுதல் அந்த காது கேளாத திக்கி பேசக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கிறது. பொதுவாக ஆண்டவர் ஒரு மனிதனை குணப்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய வார்த்தையை சொல்லி அவனை குணப்படுத்துவார். ஆனால் இங்கே அவனை தொட்டு ஒரு விதமான தன்னுடைய அந்த உள்ளார்ந்த உறவை அந்த மனிதனுக்கு நம் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தொடுதலை ஆண்டவர் அந்த மனிதனிடத்திலே அந்த குணப்படுத்துதலுக்காக அவர் மேற்கொள்ள வேண்டும்? அன்பு மக்களே, பொதுவாக ஒரு மனிதருக்கு ஒரு உடல் குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த மனிதர்களை நடத்துகின்ற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். அவர்களை குறித்து பேசுகின்ற பேச்சுக்கள் வித்தியாசமானதாக இருக்கும். பேச முடியாத ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் பலவித வார்த்தைகளை சொல்லி அவரை நாம் பேசுவோம். ஊமை, இன்னும் பலவிதமான வார்த்தைகள் அவருக்கு நாம் சொல்லி அவரை காயப்படுத்துகின்றோம். இன்னும் நடக்க முடியாத ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் நொண்டி என்று சொல்லுவோம். இன்னும் முடம் என்றெல்லாம் எப்படியெல்லாம் வார்த்தைகளை உபயோகிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வார்த்தைகளை உபயோகிக்கிறோம். கண் தெரியாத ஒரு மனிதருக்கு குருடு என்று சொல்லி நாம் அவரை நிந்திக்கின்றோம், நிந்தனை செய்கின்றோம். குருடை வந்துட்டான், நொண்டி வந்துட்டான், இந்த ஊமை வந்துட்டான் என்றெல்லாம் பலவிதமான வார்த்தைகளை பேசி அவர்களை நாம் காயப்படுத்துகின்றோம். அன்பு மக்களே, இப்பொழுது நம்முடைய நடைமுறை காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு உடலிலே ஒரு துன்பம் வந்துவிட்டது, ஒரு உடல் உபாதை, உடல்நல குறை வந்துவிட்டது என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அதனை ஒரு சாபமாக பார்த்தார்கள். அவன் செய்த பாவத்திற்குத்தான் கடவுள் இத்தகைய தண்டனையை கொடுத்து விட்டார் என்று சொல்லி ஒரு சாபமாக பார்த்து அந்த மனிதனையே ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைதான் இருந்தது. ஆக அந்த மனிதர், திக்கி பேசக்கூடிய அந்த மனிதர், காது கேட்காத அந்த மனிதர் அவருடைய உடல் அளவிலே மட்டும் துன்புறவில்லை, மாறாக அவர் வாழ்ந்த சமூக தளத்திலும் கடுமையான துன்பத்திற்கு, மனவேதனைக்கு உள்ளாகி இருந்தார். கடவுளின் சாபத்திற்கு உள்ளானவர் என்று முத்திரை குத்தி அவரை ஒதுக்கி இருப்பார்கள். அவருடைய மனம் புண்படும்படியான தவறான வார்த்தைகளால் அவரை பேசி நோகடித்திருப்பார்கள். இத்தனை உடல் வேதனையையும் மன வேதனையையும்
பொறுத்து கொண்ட அந்த மனிதனை இயேசு அரவணைத்து தனியே அழைத்து செல்கின்றார். அவருடைய வேதனைகளுக்கு தன்னால் இயன்ற மருந்தினை அங்கே நம் ஆண்டவர் இயேசு போட முயற்சி செய்கின்றார். எனவேதான் அவருடைய அந்த குணப்படுத்துதலில் அவருடைய அந்த ஒரு தொடுதலை நம்மால் அங்கே பார்க்க முடிகின்றது. அன்பு மக்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழக்கூடிய சூழலை எடுத்துக்கொள்வோம். மற்ற மனிதர்களுக்கு உடல் சார்ந்த தளத்திலே நம்மால் சுகம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். அவர்களுடைய உடல் வியாதிகளை அல்லது உடல் குறைபாடுகளை நம்மால் குணப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் மனது சார்ந்த தளத்திலே நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான குணத்தை நம்மால் கொடுக்க முடியும். அவர்களை காயப்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளை ஆதரவாக அவர்களுக்காக நாம் பேசுகிற பொழுது நிச்சயமாக இந்த சமூக தளத்திலே அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த மன வேதனைகளிலிருந்து அவர்களுக்கு நாம் விடுதலையை கொடுக்க முடியும். மற்றவர்கள் அந்த மனிதர்களை, உடல் குறைபாடு உள்ள மனிதர்களை தவறாக பேசுகின்ற பொழுதும் நாம் அங்கே அவர்களை கடிந்து கொள்கிற பொழுது, இந்த மனிதர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுது நாம் அவர்களுடைய வாழ்வு சிறிய அளவேனும் மேம்பட வளம்பெற ஒரு கருவையாக இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக மனிதர்களுடைய உடல் அமைப்பை வைத்து செய்யக்கூடிய அந்த கேலி கிண்டல்களை தவிர்க்க முயற்சி செய்வோம். பாடி ஷேமிங் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் ஒல்லியாக இருந்தான் என்று சொன்னால் அதனை குறை சொல்லுவது, ஒரு மனிதன் குண்டாக இருந்தான் என்று சொன்னால் அதனை குறை சொல்லுவது, இன்னும் பலவித உடல் குறைபாடுகளோடு இருக்கின்ற பொழுது அதனை சுட்டிக்காட்டி அந்த மனிதரை குறிப்பிடுவது, கலராகவோ கருப்பாகவோ இருக்கின்ற பொழுது அதனையும் ஒரு குறைவாக சுட்டிக்காட்டி மற்றவர்களிடத்தில் கேலி கிண்டல் செய்யக்கூடிய வழக்கம் இன்றும் நம்முடைய சமூகத்திலே தலைவரித்தாடி கொண்டுதான் இருக்கிறது. அன்பு மக்களே, நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சிறிய அளவிலான மாற்றம் அந்த மனிதர்களுக்கு மன நிம்மதியை, ஆறுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திலும் பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வரும். எனவே அப்படிப்பட்ட மாற்றத்தை நம்மிடத்திலிருந்து நாம் ஏற்படுத்த முயற்சி செய்வோம். பலவித உடல் குறைபாடுகளால் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆறுதலாக இருப்போம். அவர்களுக்கு நம்பிக்கை வார்த்தைகளை ஊட்டி அவர்களாலும் இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே வாழ முடியும் என்கின்ற அந்த ஒரு நிலையை நிச்சயமாக நம்மால் ஏற்படுத்த முடியும். அதற்கான அழைப்பை இன்றைய திருவழிபாடு நமக்கு தருகின்றது. எனவே அப்படிப்பட்ட நல்மனம் கொண்டவர்களாக பிறருடைய வாழ்வும் வளம் பெற உழைக்கக்கூடிய, அதனால் நம்மால் இயன்ற சிறிய காரியங்களை அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நல்ல மனதை பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாயே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைகின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலே வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இருக்கும் நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.